ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதியானம் லஞ்ச் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி எல்லா காயும் போட்டு ஒரு சூப்பரான சாம்பார் வச்சேங்க. ரொம்ப நாளாக நான் இது இப்படி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன். பட் இன்றைக்கி தான் வச்சேன். நான் பீன்ஸ் தனியாக போட்டு வைப்பேன், கேரட் தனியாக போட்டு வைப்பேன், அப்புறம் கத்திரிக்காய் தனியாக இந்த மாதிரி போட்டு வைப்பேன். தவிர எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா போட்டு நான் வச்சதில்லை. ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் போட்டு நான் வச்சேன். கத்திரிக்காய், கிழங்கு, கேரட், பீன்ஸ், முள்ளங்கி, அப்புறம் பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட் இதெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு சாம்பார் வச்சு சூப்பராக இருந்தது. பாப்பா ரொம்ப நாள் கழித்து பருப்பு பொடி போட்டு எனக்கு நெய் போட்டு சாதம் கொடுமான்னு சொன்னேன். ஸோ மதிய லஞ்சுக்கு முட்டை ஆம்லெட் தான் பண்ணியிருந்தேன். ஸோ வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டு முட்டை ஆம்லெட் பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு சுட சாதம் போட்டு அதில் பருப்பு பொடி போட்டு நெய் போட்டு கொடுத்தா சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சாம்பார் இன்றைக்கி அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ என்னன்னு தெரியல, எல்லா காய்கறி போட்டு வச்சதுனாலே என்னன்னு தெரியல, செம்ம டேஸ்ட் வந்து நான் சாம்பார் ஊற்றிட்டு முட்டை ஆம்லெட் போட்டு வச்சு சாப்பிட்டேன். ஸோ இந்த மழைக்கு அதுக்கும் செம்மையாக இருந்தது, சூப்பராக இருந்தது. காய்கறிலாம் சூப்பராக வெந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.